விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி. அர்த்தாஷ்டமத்து சனி அவங்கள விட்டு விலகிறது ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தி. ஏன்னா விருச்சிகத்துக்கு 4வது வீட்ல கடந்த 3 வருடமாக சனி இருந்துச்சு. 4ல சனி இருந்துச்சுன்னா தாய், மன, வீடு, வாகனம், தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பல அலைச்சல்களை கொடுத்துருக்கும். விட்டு கொடுத்து வாழ்ந்து வாழ்ந்தே கிட்டத்தட்ட கடந்த 10 வருஷமா கெட்டு போயிட்டோம் நாங்கன்னு சொல்லி தான் அவங்க புலம்பி இருப்பாங்க. யாரை வேணாலும் கேட்டு பார்ப்போம். எல்லாரும் என்கிட்ட தான் வந்து சொல்றீங்க, கொஞ்சம் அங்க போய் சொல்லிட்டு போங்க. நானே எவ்வளவு தூரம் தான் சாக்ரிஃபைஸ் பண்றதுன்னு தான் பல போராட்டங்களை சந்திச்சுட்டு வந்துட்டு இருந்தீங்க. அதுவும் இப்போ குரு 7ல இருந்து கூட பல பேர் புலம்பிட்டு இருந்தாங்க. 7ல குரு இருக்குன்னு சொல்றோம், நல்ல நேரம்னு சொல்றீங்க, சில விஷயங்கள் நடக்கவே இல்லைன்னு சொல்லி பல பேர் வருத்தப்பட்டிருக்கலாம். அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முக்கியமா அர்த்தாஷ்டமத்தில் இருந்த சனி பல்வேறு சிக்கல்களை கொடுத்துக்கிட்டே இருந்தது. அந்த சனி பயிற்சியானதுனால ஆண்டவன் புண்ணியத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கடவுள் இந்த வருஷத்துல கொடுப்பாருங்க. வீட்டில் ஒரு பெரிய சுபகாரியம் நடந்தே தீரும். ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் நிம்மதியையும் குதூகலத்தையும் பார்க்கக்கூடிய காலமாக இருக்க போகுது இந்த காலம். அதே மாதிரி தொழில்முறை சார்ந்த விஷயங்கள்ல பல முடிவுகளை தடாலடியாக எடுப்பார்கள். இன்னைக்கு சாதாரண ஒரு கிராமத்துல வியாபாரம் பண்ணிட்டு இருந்தவங்கலாம் கடல் கடந்து வியாபாரம் பண்ணுவாங்க. ஒரு சின்ன ஷோரூம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு பெரிய ஃபேக்டரி அவுட்லெட் ஆரம்பிக்கிறதுக்குரிய வாய்ப்பை தரும். ஒரே ஒரு எம்ப்ளாயி இல்லைன்னு சொன்னவங்க கூட 10 பேர் வச்சு வேலை வாங்குற அளவுக்கு சாமர்த்தியமா இருப்பாங்க. குறிப்பா கடந்த காலத்துல என்னதான் சம்பாதிச்சா கூட காசு இல்லைன்னு சொல்லி புலம்புன ராசி அந்த விருச்சிக ராசிக்காரர்கள். அவங்க இந்த வருஷத்துல கண்டிப்பா கட்டுக்கட்டாக பணம் வைத்து செலவு பண்ணுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, தனஸ்தானத்தை குரு நேரடியா 7ஆம் இடத்து பார்வையா பார்க்கறாரு. அப்ப குரு பார்வை இருக்கும் பட்சத்துல கல்வி அவங்களுக்கு பயங்கர முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் இந்த வருஷம். அவங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமுமே நடக்கும் இந்த காலகட்டத்துல. வாக்கு வன்மை ஏற்படும், வாக்கு பலிதம் வரும். அவங்க ஆசீர்வாதம் பண்ணா நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி அந்த வாக்கு பலிதம் என்பது அவங்க வார்த்தையை அலட்சியப்படுத்தி உதாசனப்படுத்துறவங்கள அவங்கள கூட்டு நல்ல அங்கீகாரத்தை கொடுப்பார்கள். தட் மீன் ஒரு பதவியை இழந்தவர்கள், பொறுப்பை இழந்தவர்கள் அல்லது ஒரு இடத்துல அவமதிக்கப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் மிகப்பெரிய அங்கீகாரத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி முக்கியமா 3க்கு 4க்குடைய சனி பகவான் குருவினுடைய வீடான 5வது இடத்துக்கு போறாரு. 5ல சனி வரும்பொழுது மட்டும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல தயவு செஞ்சு கவனமா தான் இருக்கணும். ஏன்னா ஒரு பக்கம் 5ல ராகு விலகுது, புத்திர தோஷம் மாறுதுன்னு சொன்னா கூட 5ல திருப்ப சனி பகவான் போறதும் அது வந்து புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும். அப்ப பிள்ளைகளால் தேவையில்லாத மன உளைச்சல் வரும். குழந்தைங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் அவங்க மேல கூடுதல் கவனம் செலுத்துங்க. அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. அவங்கள நினைச்சே உங்களுக்கு தேவையில்லாத மன கஷ்டங்கள் ஏற்படும். சின்ன பிள்ளைங்களா இருந்தா அவங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. டீனேஜ் பிள்ளைங்களா இருந்தா அவங்களுடைய பர்சனல் லைஃப் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் தேவையில்லாத சிக்கல்கள்லாம் வரும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமா விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வருஷத்துல வீடு மாறுவாங்க, வண்டி மாத்துவாங்க. இப்போ பல பேர் வந்து ஒரு இடத்துல ஸ்டேபிளாக இருக்க மாட்டாங்க. அடுத்த 1.5 வருஷம் அவங்க ஒரு டிராவலர் மாதிரி தான் அவங்க வாழ்க்கையே இருக்க போகுது. ஏன்னா 4வது வீட்டில் ராகு வரார். ராகுனாலே ஒரு வனவாசத்துக்குரிய வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. பல பேர் குடும்பத்தை பிரியக்கூடிய சூழல் ஏற்படும். அதை நம்ம எடுத்தோடனே நெகட்டிவாக திங்க் பண்ணிக்க வேணாம். குடும்பத்தை பிரியறன்னும் பொழுது இன்னைக்கு ஒரு வேலைக்காக ஒரு இடத்துக்கு போகிறோம், படிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி அதை நம்ம பாசிட்டிவாக பார்க்கறது ரொம்பவே நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ 8ல் குரு மறையிறார். 8ல் குரு மறையிறதுன்றது உண்மையை சொல்லணும்னா கொஞ்சம் சவாலான இடம் தான். குரு பார்க்குற இடம்லாம் விருச்சிக ராசிக்கு சூப்பராக இருக்கு சொன்னா கூட அஷ்டமத்தில் குரு மறைந்தால் ஆகாது ஜாதகருக்கு. இம்மை 8னில் வாலி பட்டம் இழந்ததுன்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்கு. தேவையில்லாத சொல்லு வரும் விருச்சிக ராசிக்கு, தேவையில்லாத அவப்பெயர் வரும், தேவையில்லாத ஒரு பழி ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் இந்த வருஷம் கொடுக்கும். அதில் மட்டும் கவனமாக இருக்கணும். ஆணாக இருந்தால் பெண்கள்கிட்ட பேசும்பொழுது கவனமாக இருங்க, பெண்ணாக இருந்தால் ஆண்கள்கிட்ட பேசும்போது கவனமாக இருங்க. இந்த சோஷியல் மீடியாவில் பேசும்போது 10 பேர்த்துக்கிட்ட நீங்கள் தப்பு பண்ணும்போது கூட மாட்ட மாட்டீங்க. தெரியாதனமாக ஒரு ஹாய் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய விமர்சனமாக பார்க்கப்படும். இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் வரும். இதுதான் நேரம். தப்பு பண்ணும்போது தண்டனை கிடைக்காது. நீங்கள் நல்லவனா ஒதுங்கி போவீங்க. அன்னைக்கு வீண் சொல், வீண் பழி, வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இதுதான் அந்த 8ஆம் இடத்து குரு. அதில் மட்டும் கொஞ்சம் கவனம். அதே மாதிரி 12வது இடத்த குரு பார்க்கறதுனால வெளிநாடு பயணங்கள்லாம் நிறைய அமையும். வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்களுக்கு பெரிய யோகத்தை தரும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடான பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு பீக்கான பீரியட் இந்த பீரியட்னே சொல்லலாம். ஸோ டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் கவனம். ஜாமீன் போடுறது, யாருக்கும் போய் முன்னாடி சிபாரிசு பண்ணுறதெல்லாம் இந்த டைமில் இருக்கவே கூடாது. அப்படி பண்ணால் தேவையில்லாத வம்பு வழக்குகள்லாம் இவங்களே சந்திப்பாங்க. ஸோ ஒட்டுமொத்தத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் சீராகவும் நிதானத்தோடும் செயல்பட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கணும். சனி பெயர்ச்சி இவர்களுக்கு ஒரு சாதகத்தை ஏற்படுத்தினாலும் குரு பெயர்ச்சி கொஞ்சம் நிதானத்தை கொடுக்குற இடத்துல தான் இருக்குது. அந்த குருவில் ஒன்றே ஒன்று தான், கெட்ட பேர் இல்லாத பார்த்துக்கோங்க. யாருக்கிட்ட பேசினாலும் பழகினாலும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க, பழகுங்க. அப்படி இல்லைன்னா சத்தியமாக பெரிய பெரிய தேவையில்லாத சிக்கல்கள்லாம் உங்களுக்குள்ளே தானாகவே வந்துடும்.
அதில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுன்றது தான் என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். நிச்சயமாக பெண்களுக்கும் மாணவர்களுக்குமான பலாபலன்கள் எப்படி இருக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு? விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பெண் பிள்ளைகள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் இந்த காலகட்டங்களில். ஏன்னா விருச்சிகத்தில் எந்த பொம்பளை பிள்ளையை நம்ம பார்த்தாலும் கொஞ்சம் செல்ஃப் மேடாக தான் அவங்கெல்லாம் வளருவாங்க. ஏன்னா செவ்வாவோட ஆதிக்கம், செவ்வாய்னாலே வீரம் துணிவு இருக்கும். ஏன் சார் நான் கஷ்டப்பட்டேன், நான் சம்பாதிச்சேன் சார், இன்னைக்கு நான் இப்படி திமிரா பேசுகிறேன்னா அதுக்கு பின்னாடி நான் பட்ட வழி அதிகம் தான் ஒவ்வொரு பொம்பளை பிள்ளையும் சொல்லும். விருச்சிகத்தில் நீங்கள் யாரை கேட்டாலும் அந்த குணம் இருக்கும். அவங்க என்ன பண்ணணும்னா இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரே ஒரு பலன் நான் சொல்லக்கூடியது, அவங்களுடைய எண்ணத்தையும் மனதையும் பக்குவப்படுத்தி கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக கொண்டு போகணும். அதீத அன்பையும் அதீத பற்றையும் யாரிடத்திலும் செலுத்தக்கூடாது. ஏன்னா 8ல் குரு இருந்துச்சுன்னா தேவையற்ற தவறான பாதைகளுக்கு அது அழைத்து செல்லும். அதில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தோடு இருந்துட்டாலே போதும். மற்றபடி குரு பார்க்கக்கூடிய இடங்கள் அத்தனையும் விருச்சிக ராசிக்கு இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு ஒரு மிகச்சிறந்த இடத்தை பார்க்குறாரு. ஸோ அந்த அடிப்படையில் ஒரு பெரிய அளவில் பெரிய வளர்ச்சிகள் எல்லாமும் இருக்கும். குறிப்பாக இண்டிபெண்ட் உமனாக யாரெல்லாம் இந்த விருச்சிக ராசியில் பிறந்து ஒரு தனியாக போராடிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு மகத்துவமான வருடமாக சத்தியமாக அமைந்தே தீரும். நிச்சயமா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி அமைய போகுது? மாணவர்களுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2வது இடத்தை குரு பார்க்குறாருங்க. கல்வி ஸ்தானத்தை குரு பார்க்கும் பட்சத்தில் நிச்சயமாக பெரிய வளர்ச்சி உண்டு. போட்டித் தேர்வுகளில் நிறைய எக்ஸாம்ஸ் எழுதுனாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பாஸ் ஆகிடுவாங்க. நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கக்கூடிய காலகட்டங்களை ஏற்படுத்தும். கடந்த காலகட்டங்களில் எட்ஜ் வரைக்கும் போய் மார்க் எடுத்து நான் ஃபெயில் ஆகிட்டேன்னு நினச்சி வருத்தப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக படிக்காமலே பாஸ் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகளை கூட தரும். அதால் யாரும் படிக்காமல் இருக்காதீங்க. ஸோ நீங்கள் எடுக்கிற எஃபோர்ட் 10% இருந்துச்சுன்னா உங்களுக்கான அதோட ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு 50% கிடைக்கும். ஸோ அதால் அந்த முயற்சிகளை செய்தாலே போதும், பெரிய வெற்றிகளை கடவுள் கொடுப்பார். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு அவர்கள் வணங்க வேண்டிய கடவுள் அல்லது செல்ல வேண்டிய கோவில், அவர்கள் செய்யக்கூடிய பரிகாரம் அப்படின்னா என்ன? விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து முருகப்பெருமானுடைய பாதத்தை ரொம்ப இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கணுங்க. ஸோ முருகப்பெருமானுடைய திருக்கோவில் பக்கத்தில் எந்த கோவில் இருந்தாலும் சரிதான். ஸோ பள்ளியறை பூஜை பார்க்கறது ஒரு மிகப்பெரிய விசேஷம். அதுவும் முருகன் கோவிலில் போயிட்டு ஏன் அந்த பள்ளியறை பூஜைக்கு விசேஷம்னு சொன்னால் கடவுள் முருகப்பெருமான் படுக்கக்கூடிய நேரம் அதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வேலை பழுவா அவர் எல்லாருக்கும் அருளாசி கொடுத்துட்டு போகிற நேரத்துக்கு நம்ம போய் கேட்டோம்னா சரி புள்ள வந்திருக்க நம்ம சட்டுன்னு படுக்கணும்பா, எப்படி ஒரு பொட்டி கடை எல்லாருமே முடிச்சுட்டு கடைசியாக பூட்டும்போது நம்ம சேர்த்து ஒரு 2 இட்லி வச்சுட்டு நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி அந்த பள்ளியறை பூஜை என்பது நாம் கேட்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் முருகப்பெருமான் சாந்த நிலையிலிருந்து நமக்கு அப்படியே அள்ளி கொடுப்பாருங்க. அவர் மனைவியோடு அந்த இடத்துல படுக்கணும்னு நினைக்கும் பட்சத்தில் நாம் எந்த வழிபாடுகளையும் வரன்களையும் கேட்டாலும் அவர் அள்ளி கொடுப்பார். அப்போ பள்ளியறை பூஜையில் கலந்து கொண்டு வழிபடுவது ஒரு மிகச்சிறந்தது. குறிப்பாக செவ்வாய்க்கிழமை தோறும் அல்லது சஷ்டி திதி எப்போதெல்லாம் வருகிறதோ அப்போதெல்லாம் செவ்வரளி பூ வாங்கிட்டு போய் முருகப்பெருமானுடைய கோவிலில் சாத்தி முருகனுக்கு வழிபடுறது நல்லது. அல்லது நம்ம வீட்டிலே முருகர் படம் இருந்துச்சுன்னா அந்த முருகர் படத்தை முன்னாடி ஒரு 6 அகல் தீபத்தை ஏற்றி அருங்கோண தீபம் மாதிரி ஒரு சின்ன தட்டில் கூட முருகன் முன்னாடி வச்சுட்டு தீபாராதனை பண்ணி முடிச்சுட்டு வீட்டு வாசப்படியில் 2 விளக்கு முருகனுக்கு காட்டிட்டு முருகப்பெருமானியின் இல்லத்தையும் உள்ளத்தையும் காப்பாற்றுன்னு 2 விளக்குகளையும் அந்த முருகர் படம் இருந்துச்சுன்னா 2 விளக்குகளையும் அதை தாண்டி அந்த வீட்டினுடைய முற்றம் முன்பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 கார்னரில் 2 விளக்குகளையும் வச்சு வழிபடும் போது அருங்கோணத்திலிருந்து முருகப்பெருமான் அவர்களை ஆராதிப்பார்ன்றது ஒரு ஐதீகம். ஸோ அது செய்கிறது அவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பலனை தரக்கூடியதாகவே இருக்கும். செவ்வரளிப்பூ சாத்தி வழிபட்டாலே போதும், முருகனுடைய பாதத்தை அவங்க பிடிச்சிக்கிட்டாலே போதும், அவங்க வாழ்க்கை மேன்மைக்குரியதாக இருக்கும். குறிப்பாக 8ல் குரு மறையும் பட்சத்தில் வியாழக்கிழமை அன்னைக்கு கொண்ட சுண்டல், அந்த சுண்டல் வந்து நம்ம ரெடி பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி ஆலயமோ அல்லது முருகப்பெருமான் இருக்கக்கூடிய இடத்துலையோ அவங்க முருகனை வழிபடும் போது கூட ஒரு 10 பேர்த்துக்கு அவங்க கையால் ஒரு தானமாக அந்த சுண்டலை கொடுத்தாலே போதும்.